வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். கதையோட அமைப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்கு போகலாம். கதையோட டைட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வாட்டி நேத்ரா தன் தாய் மாலதியிடம் அவள் பார்த்ததை குறித்து புலம்பிக் கொண்டு இருந்தாள். அப்போது அவள் தோளில் ஆதரவாக கையை வைத்த அவளது தாய் மாலதி, நீயும் அதே மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அவளை விட நீதான் பெஸ்ட்னு காட்டு என்று கூறினார். உடனே நேத்ராவோ, அட ஆமால, அவளை விட நான் எங்க குறைஞ்சு போயிட்டேன்? அவளை விட நான் தான் அழகு. அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஆதி மாமா அவளையே தூக்கி இருக்காருன்னா நான் அவரோட சொந்த அத்தை பொண்ணு, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று வீரப்பாக பேசிவிட்டு, இதோ இப்பவே போறேன் என்று கூறியவள் வேகமாக தன் உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே கிளம்பி சென்றாள். மாலதிக்கோ இவள் ஏன் இப்போது வீரவசனம் பேசிவிட்டு எங்கோ செல்கிறாள் என்ற கேள்வியுடன் செல்லும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள். இங்கே அறைக்குள் வந்த ஆதிக்கு, ச்சே, எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, சரி இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் என்று தன் மனதில் நினைத்துவிட்டு தன் கையில் இருந்த டாக்குமெண்டை ஒரு முறை பார்த்தவன் தூக்கி அவன் படுக்கைக்கு அருகில் இருந்த டேபிளில் வைத்தான். பின்பு படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டான். ஆனால் ஆதியால் தூங்க முடியவில்லை. அவன் மனதில் கௌரியின் அந்த ஸ்பரிசம், அவனுக்கு அந்த ஸ்பரிசம் மிகவும் நெருக்கமாக தோன்றியது. தன்னை நிலைப்படுத்த முடியாமல் படுக்கையில் இங்கும் அங்கும் புரண்டு கொண்டு இருந்தான். பின்பு ஒரு பெருமூச்சு விட்டவன் படுக்கையிலிருந்து எழுந்து பால்கனிக்கு சென்றான். பால்கனியில் நின்று கொண்டு வானில் அழகாக சிரித்து கொண்டு இருந்த நிலாவை பார்த்து, ஆதியோ, எனக்கு என்ன ஆச்சு? ஏதேதோ ஞாபகங்கள் வருது, என்னை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுது. இது என்ன மாதிரியான உணர்வுன்னு தெரியலையே, உனக்கு தெரிஞ்சா நீயாவது சொல்லு என்று நிலவை பார்த்து கேட்டான். மனதில் எழும் எண்ணங்கள் காமமாக இருந்தால் எளிதாக கண்டறிந்து விடலாம். அதுவே காதலாக இருந்தால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தடுமாற்றம் இருந்து கொண்டே தானே இருக்கும். தம் ஆழ் மனதில் தோன்றி இருப்பது காதல் என்பது இன்னும் உணராதவன்தான் மனிதன். காதலின் வலி அவனை வாட்டும் போதுதான் அது அவள் மீது கொண்ட காதல் என்றே உணர்வான். அவனே மனிதன். காதல் உணர்வுகள் பல வழியில் நம்மை வாட்டும். அதை சரியாக கணித்து கொண்டால் அனைத்தும் நன்றாக செல்லும். ஆதியும் தற்போது இப்படித்தான். அவனுக்கு தன் மனதில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் பற்றி ஒன்றும் விளங்கவில்லை. அவனுக்கு அவளது ஸ்பரிசம் வளர்க்கப்பட்டது போன்று மட்டுமே தெரிந்தது. அந்த சிந்தனையில் இருந்தவனுக்கு எப்போது படுக்கையில் சென்று படுத்தோம், எப்போது தூங்கினோம் என்றே புரியவில்லை. அடுத்த நாள் காலை சூரியன் மெல்ல அவன் அறையின் ஜன்னல் வழியில் தன் வெளிச்சத்தை படரவிட்டு ஆதியின் முகத்தை தொட்டு பார்த்தது. அப்போதுதான் ஆதி கண் விழித்தான். கண்களை மெல்ல திறந்த ஆதி சட்டென்று எழுந்து தன் கண்களை கசக்கி கொண்டு சுவற்றில் மாட்டியிருந்த கடிகாரத்தை நிமிர்ந்து பார்க்க அது மணி 10 என்பதை காட்டியது. உடனே தலையில் அடித்து கொண்ட ஆதி பரபரப்பாக எழுந்து பாத்ரூமுக்கு சென்று குளித்துவிட்டு வேகமாக தயாராகி ஆபீஸுக்கு கிளம்பி சென்றான். இங்கு ஆதி உணவு கூட எடுத்துக்கொள்ளாமல் இவ்வாறு அவசரமாக செல்வதை பார்த்து லக்ஷ்மி பாட்டியோ கடிகாரத்தை பார்த்து, என்ன ஆதி இவ்வளவு லேட்டா போறான், சரி ஏதாவது காரணம் இருக்கும் என்று நினைத்தவர் கௌரிக்கு உணவெடுத்து சென்றார். நேற்றைய இரவு கீழே விழுந்ததில் கௌரிக்கு லேசாக ஜுரம் அடித்தது. அதனால் அந்த நேரத்தில் குழந்தைக்கு பால் கொடுத்தால் சரியாக இருக்காது என்று நினைத்த லக்ஷ்மி பாட்டி குழந்தையை அவர் பார்த்து கொண்டார். கௌரிக்கு கஷாயம் போட்டு கொடுத்து விட்டு தூங்க சொன்னார். இதை பார்த்த நேத்ராவோ, ஓஹோ, இவ இப்பவே அடுத்த பிளானுக்கு ரெடி ஆயிட்டாளா? இல்ல, இதை நான் விடக்கூடாது. இவ இப்பவே இப்படி இருக்கானா? சரி வராது. இப்பவே நம்ம திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதான். நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் சரியா முடிக்கணும் என்று நினைத்து கொண்ட நேத்ரா சரியான தருணத்திற்காக காத்திருந்தாள். மாலை வேளை நெருங்கியது.
சரியாக ஆதி வரும் நேரம் பார்த்து காத்து கொண்டு இருந்தாள் நேத்ரா. அனைவரும் நடக்கும் பாதையில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அது தெரியாதவாறு தரையில் தேய்த்து விட்டாள். அந்த தரை முழுவதும் வெள்ளை நிறத்தில் கிரைனைட் கற்களால் பொறிக்கப்பட்டிருந்ததால் எண்ணெய் படிந்திருப்பது சரியாக தெரியவில்லை. ஏற்கனவே அந்த தரை முழுவதும் பளபளப்பாக இருந்ததால் எண்ணெய் இருப்பதும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதை வைத்துத்தான் நேத்ரா தன் திட்டத்தை செயல்படுத்தினாள். தற்போது ஆதியின் கார் உள்ளே வருவதை மெல்ல பார்த்து கொண்டிருந்தவளோ ஓடிச் சென்று ஒரு மாடன் உடைக்கு மாறினாள். அந்த ஆடை சரியாக அவளது தொடை வரைக்குமே இருந்தது. இதை பார்த்தால் இத்தனை கிளாமராக உடை அணிந்து வந்தால் நிச்சயமாக ஆதி மாமாவுக்கு நம்மளோட அழகு பார்த்த உடனே பிடிக்கும் என்று மனதில் கணக்கு போட்டவள் ஒரு நீல நிறத்திலான அழகிய தன் உடல் வடிவமைப்பை காட்டும்படியான ஒரு ஆடையை அணிந்து வந்தாள். பின்பு ஆதி வீட்டிற்குள் நுழையும் அந்த தருவாயில் மெல்ல அந்த எண்ணெய் படிந்திருந்த இடத்திற்கு சற்று தள்ளி கீழே விழுவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தாள். ஆதி சரியாக வீட்டிற்குள் நுழையும் போது ஆ என்ற சத்தத்துடன் கீழே விழுவது போல் பாவனை செய்தாள் நேத்ரா. மாடியில் இருக்கும் தன் அறைக்கு செல்வதற்கு படிக்கட்டில் ஏற சென்றவனின் காதில் நேத்ராவின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் ஆதி. அங்கே நேத்ரா கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியானவன் அவசரமாக அவள் அருகில் சென்றான். பதட்டத்தில், ஆமா, எப்படி விழுந்த என்று கேட்டான். தெரியல மாமா, இந்த இடத்துல லைட்டா வலிக்கி விட்டுருச்சு, விழுந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மாமா என்று பாவம் போல் முகத்தை வைத்து கொண்டு அவன் முன்பு கையை நீட்டினாள். ஆதியோ ஒரு பெருமூச்சு விட்டவன் சரி என்று தன் கையை நீட்டினான். ஆனால் நேத்ராவோ கையை பிடித்து கொண்டு எழுவது போல் பாவனை செய்து தன் இடுப்பை பிடித்தவள், ஆ முடியல, வலிக்குது மாமா, என்னால அசைய கூட முடியல, என்னை கொஞ்சம் தூக்கிட்டு போய் ரூம் வரைக்கும் விட்டுறீங்களா, நான் மருந்து போட்டுக்கிறேன் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கெஞ்சுவது போல் கேட்டாள். ஆதியோ, இரு நேத்ரா, நான் யாரையாவது கூப்பிடுறேன் என்று அவளை பார்த்து கூறிவிட்டு திரும்பும் பொழுது மீண்டும் நேத்ரா, மாமா ப்ளீஸ் மாமா, ஹெல்ப் பண்ணுங்க, இப்படி ஒருத்தி விழுந்து கிடக்கிறேன், என்னை கண்டும் காணாத மாதிரி போறீங்க, ப்ளீஸ் மாமா என்று கெஞ்சினாள். ஆதியோ, ஷோ, வீட்டுக்கு வந்தாலே இது மாதிரி ஏதாவது ஒரு தலைவலியை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு, கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா இதுங்கெல்லாம் தலையில ஏறி உட்கார்ந்துக்குதுங்க என்று புலம்பிக் கொண்டவன் சரி என்று நினைத்து அவளை தூக்க குனிந்தான். அப்போது சரியாக கௌரி இருக்கும் அறையிலிருந்து கௌரி ஒரு பீங்கான் பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் நிரப்பியவாறு வெளியே வந்தாள். கௌரி எங்கு செல்கிறாள் என்பதை பார்த்த வண்ணம் நின்றிருந்தான். அதே நேரத்தில் தான் நேத்ராவும் இவ எங்க இங்க வந்தா என்று அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள். கௌரியோ இருவரையும் கவனிக்காதவாறு அவள் பாட்டுக்கு கையில் இருந்த அந்த பீங்கான் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மெல்ல அந்த இடத்தை நடந்து வந்தாள். சரியாக அவள் இவர்கள் இருக்கும் அந்த இடத்தை தாண்டி செல்லும் வேளையில் அவளது கால்கள் அங்கு நேத்ரா அவள் திட்டத்திற்காக பயன்படுத்தியிருந்த அந்த எண்ணெயில் கால் வழுக்கி அப்படியே கீழே விழ சென்றாள். உடனே ஆதி பதறியவாறு அவளை இடையோடு சேர்த்து தூக்கி தனது இடப்பக்கமாக நிறுத்தினான். அந்த நேரத்தில் கௌரியின் கையில் இருந்த அந்த பீங்கான் பாத்திரத்தை அவள் தவறவிட்டாள். அந்த பீங்கான் பாத்திரம் சரியாக நேத்ராவின் தலையில் தொப்பென்று வந்து விழுந்தது. அவ்வளவுதாங்க. நேத்ராவின் தலை அந்த பீங்கான் பாத்திரத்தில் மோதி உடைந்தே விட்டது. ஆ அம்மா என்று தலையை பிடித்து கொண்டவள் கௌரியை பார்த்து, ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் இங்க விழுந்து கிடக்கிறேன், இப்ப போய் என் தலையில இதை எதுக்கு போட்ட? என்ன கொல்ல முயற்சி பண்றியா என்று கத்தினாள். ஆனால் அதை காதில் வாங்காத ஆதியோ கௌரியை நேராக பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகலையே என்று கேட்டான். உடனே நேத்ரா, ஏன் மாமா, நான் இங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கேன்,
நீங்க என்ன கவனிக்கவே மாட்டீங்க. அவ நடிக்கிறா, அவளை போய் கவனிக்கிறீங்க என்று கேட்டாள். உடனே ஆதியோ கௌரியை பார்த்து, சரி நீ கிளம்பு என்று அவளை பார்த்து கூறிவிட்டு நேத்ராவை பார்த்து, இங்க பாரு நேத்ரா, தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத, கண்டதையும் பேசாத. போ, முதல்ல உன்னோட அறைக்கு போ. வந்துட்டா எதையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். நேத்ராவோ, என்ன கீழே விழணும் பிளான் பண்ணது நானு, அவ விழுந்து ஸ்கோர் எடுத்துட்டு போறா. யோ, என்னை பார்த்தா என்னையா தெரியுது, என்னை விட்டு காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்க போல என்று புலம்பியவாறு மெல்ல எழுந்து தன் அறைக்கு சென்றாள். இவை அனைத்தையும் தன் அறையில் இருந்தவாறே மாலதி பார்த்து கொண்டுதான் இருந்தாள். மாலதியோ தன் மகளின் செயலை பார்த்து தலையில் அடித்து கொண்டார். சரியான பைத்தியம், விழுந்து வர்றேன்னா அதை ஒழுங்கா செய்யணும். எண்ணெயை அங்க தடவி விட்டுட்டு இங்க விழுந்தா அவன் எப்படி நம்புவான்? அவன் எப்பவும் அந்த எண்ணெயை பார்த்துட்டான். ஐயோ, அதனாலதான் இவளை தூக்கவே இல்லை. இது கூட தெரியாம இந்த மூதேவி அவகிட்ட இருந்து அடி வேற வாங்கிட்டு வருது என்று தலையில் அடித்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார். இதை அறியாத நேத்ராவோ ஏதோ கோபத்தில் சிடுசிடுவென்று முகத்தை வைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார். அறைக்குள் நுழைந்த நேத்ராவை குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தார் மாலதி. உடனே மாலதி பேசாமல் நின்றிருப்பதை பார்த்த நேத்ராவோ, என்னம்மா அங்க பார்த்துட்டு இருக்க? தலையில அடிபட்டு தலை வீங்கி போய் வந்திருக்கிறது நானு, எனக்கு கொஞ்சமாவது மருந்து நீயாவது போட்டு விடு, வாமா என்று அழைத்தாள். உடனே மாலதியோ அவளை பார்த்து, அடியே பைத்தியமே, உன்னை பெத்ததுக்கு நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல. உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சனே, இப்படி போய் பல்பு வாங்கிட்டு வரவா போன? ஐயோ, இப்படி போய் வீரவசன நேற்று ராத்திரிலேருந்து பேசிட்டு வந்துட்டு இப்போ போய் மண்ணை கவிட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் நான் தான் பெத்தேனாடி என்று சலித்து கொண்டார். ஆனால் நேத்ராவோ, அம்மா அவதாம்மா வந்து கெடுத்து விட்டுட்டா என்று கூற, சீ வாய மூடு, கெடுத்துக்கிட்டது நீதான். என்னைய அங்க தடவி விட்டுட்டு நீ இங்க விழுந்தா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? ஆதியை பத்தி நீ என்ன நினைச்ச? அவன் ஒரு செகண்ட்லயே கண்டுபிடிச்சிருவான் எல்லா விஷயத்தையும். உன்னை அவன் தூக்காம இருக்கும் போதே நீ பார்க்க வேண்டாம் எதெல்லாம் அவன் கவனிச்சிருப்பான்னு. நீ கீழே இங்க விழுறனா அப்ப அந்த இடத்த சுத்தி என்ன இருக்குன்னு அவன் பார்க்க மாட்டான். அதனாலதான் அவளை ஈஸியா காப்பாத்தினான். இது கூடவா உனக்கு தெரியல, முட்டாள் என்று கத்தினார் மாலதி. அப்போதுதான் நேத்ராவுக்கு புரிந்தது, ஆதி அவள் அருகில் வரும்பொழுதே எதையெல்லாம் நோட் செய்திருப்பான் என்று. அவனது செயல்களை நோக்கியவள், ஐயோ, ஆதி மாமா பத்தி தெரிஞ்சிருந்தும் நான் எப்படி இதை மறந்தேன்? நெக்ஸ்ட் டைம் பாருங்கம்மா, நான் என்ன பண்றேன்னு பாருங்க என்று அவள் கூற, மாலதியோ, கிழிச்ச, அது எல்லாம் இனிமே நான் பாத்துக்கிறேன், நீயா எதுவுமே செஞ்சு போய் மாட்டிக்காத, சரியா? நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு நேத்ராவின் கையில் ஒரு மெடிக்கல் கிட்டை எடுத்து கொடுத்தார். இந்தா, இதை நீயே போட்டுக்க என்று கூறினார். நேத்ராவும் உதட்டை பிதுக்கி கொண்டு சரி என்றவாறு அந்த மருந்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இன்னைக்குள்ள எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா நான் தினமும் எபிசோட் போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.